அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரானின் புதிய உச்ச தலைவராக கமேனியினுடைய இரத்த பந்தம், கமேனியினுடைய இரண்டாவது மகன் மோஜ்தபா கமேனி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அது தொடர்பான விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். அவர் யார், இவ்வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார், இந்த நேரத்தில் அவருடைய பங்கு என்னவாக இருக்கும் என்பது குறித்து இதற்கு முன்னைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம். எனவே அதை பார்க்காத நண்பர்கள் அந்த காணொலிக்கு சென்று பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மோஜ்தபா கமேனியின் உடைய நியமனத்திற்கு முதல் ஆளாக ரஷ்யா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ரஷ்யா துணை நிற்கும் என்ற விடயத்தையும் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் கொத்து குண்டுகளின் தாக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு காத்திருந்தது. குறிப்பாக ஈரானிய தாக்குதல் வெற்றியடைந்து விட்டதா என்று கூறும் அளவுக்கு ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கின்றார்கள். பிராந்தியத்திலும் யுத்த களத்திலும் நடைபெற்ற பிந்திய முக்கிய செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். டெஹ்ரானில், ஸ்பகானில், ஈரானின் அனைத்து மாகாணங்களிலும் இஸ்ரேல் அமெரிக்க விமானங்கள் கொடூரமான குண்டுவீச்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணெய் கிணறுகள், பொருளாதார மையங்கள், தொழிற்சாலைகள், முக்கியமான இராணுவ முகாம்கள், ஐஆர்ஜிசியினுடைய உட்கட்டுமானங்களை குறிவைத்து மிக மோசமான தாக்குதல்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 70-80 விமானங்கள். நினைத்து பாருங்கள், ஒரு பகுதியை 70-80 விமானங்களை வைத்து மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் குண்டுமலைக்கு நடுவேயும் தங்களுடைய தலைவருக்கு, புதிய உச்ச தலைவருக்கு தங்களுடைய விசுவாசத்தையும் ஆதரவையும் காட்டுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு புரட்சி சதுக்கத்தில் ஒரு சுனாமி அடித்ததைப் போல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி எங்கள் மண்ணில் படையெடுத்த எதிரிகளை பழி தீர்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கோஷம் எழுப்பிய காட்சிகள் தான் இன்று சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. அதாவது, ஈரானின் சுப்ரீம் லீடர் வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரான் சரணடைந்து விடுவார்கள், ஈரானை சுலபமாக கைப்பற்றி ஏனைய அரபு நாடுகளைப் போல தங்களுடைய பொம்மை ஆட்சியை ஏற்படுத்தி விடலாம் என்ற கற்பனையில் மிதந்த அமெரிக்காவுக்கு ஈரான் வாழ்வோ சாவோ, எதிரியை இறுதி வரை நாங்கள் கருவறுப்போம் என்பதைப் போல மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுங்கள் என ட்ரம்ப், நெதன்யாகுவும் மக்களுக்கு கோரிக்கை விடுத்தார்கள், மக்களை உசுப்பி விட்டார்கள். ஆனால் அதற்குரிய பதிலை இன்று மக்கள் காட்டுகின்றார்கள், நாங்கள் திரண்டெழுவோம், ஆனால் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக திரண்டெழுவோம் என்பதைப் போல ட்ரம்ப், நெதன்யாகுவின் முகத்தில் அறைந்ததைப் போல ஒரு மிக பெரும் கூட்டம் மனித அலையாக, சங்கிலி தொடராக கலந்து கொண்டதும் இந்த குண்டுவீச்சுக்கு நடுவே மக்கள் ஆர்ப்பரித்திருக்கின்றார்கள். இவ்வளவு தேசப்பற்றுமிக்க மக்களை இஸ்ரேல் அமெரிக்க படைகளால், எதேச்சதிகார ஏகாதிபத்திய சக்திகளால் வீழ்த்திவிட முடியுமா என்பதுதான் தற்போது எழுந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது மாறியிருக்கின்றது. அனைத்து நகரங்களிலும் புதிய அயதுல்லால் கமேனியினுடைய மகன் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கு தங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்ட பின்னர் உலகரங்கில் முதல் ஆளாக ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் தனது தந்தையின் பணிகளை மோஜ்தபா கண்ணியத்துடன் தொடர்வார், கடும் சோதனைகளுக்கு மத்தியில் ஈரான் மக்களை அவர் ஒன்றிணைப்பார் என்றும், ஈரானுடன் ரஷ்யா என்றும் உறுதியாக நிற்கும் என்ற ஒரு விடயத்தையும் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர், வெளியுறவு அமைச்சகம் என்பவை கூறுவதற்கு பதிலாக புடினே நேரடியாக கமேனியின் மகன் பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை ஈரான் விவகாரத்தில் ரஷ்யா எவ்வளவு தூரம் கரிசனை கொண்டுள்ளார்கள் என்பதை காட்டுகின்றது என்றும் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ரஷ்யாவினுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது, எப்படிப்பட்ட ஆதரவை கொடுக்கின்றார்கள், எவ்வாறான ஆதரவை இனி கொடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் ரஷ்யா, சீனாவுடைய ஆதரவுகள் வெளியே தெரியாத ஒன்றாக இருப்பதால் அவர்கள் எவ்வளவு தூரம் ஈரானை ஆதரிக்கின்றார்கள், எவ்வளவு தூரத்துக்கு ஆதரிப்பார்கள் என்பதையெல்லாம் அடுத்து வரும் நாட்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றன. அடுத்து இஸ்ரேலுக்குள் ஈரான் நடத்திய கிளாஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து கடந்த காணொலியில் பேசியிருந்தோம். தற்போது வெளியான டெல் அவீவில் வெளியான சுகாதார அமைச்சகத்தின் செய்தியின்படி
இந்த கிளாஸ்டர் குண்டு தாக்குதல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்வடைந்திருக்கின்றது. 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்குள் தற்போது உயிரிழப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. இதுவரை பயன்படுத்தாத புதிய ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று நேற்று ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை அறிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் கிளாஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இன்னும் என்னவெல்லாம் புதிய ஆயுதங்களை ஈரான் இராணுவம் வைத்திருக்கின்றது என்பதுதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என் உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றன. ஈரானிய தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவும் ஈரானை குறிவைத்து பலகட்ட தாக்குதல்களை இன்றைய நாளில் நடத்தியிருக்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவில் 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கி மூழ்கடித்திருப்பதாக அமெரிக்கா செய்தி வெளியிட்டிருப்பதுடன் அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானின் உடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வருகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஈரான் தான் பேரிழப்பை சந்தித்தாலும் எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், தன்னை தாக்குவதற்கு தளம் அமைத்து கொடுத்த அரபுலகத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் ஈரானின் தீவிரமாக இருப்பதை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் காட்டுகின்றன. இன்றைய தினமும் ஈரான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி சேதத்தை விளைவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. இவ்வாறு ஈரானிய தாக்குதல்களும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களும் இவ்வாறு இருக்க ஹிஸ்புல்லாக்கள் தங்கள் தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இஸ்ரேல் இராணுவத்தினுடன் ஹிஸ்புல்லாக்கள் நேரடியாக துப்பாக்கிச் சண்டையிலும் பெக்கா பள்ளத்தாக்கிலும் தெற்கு லெபனானிலும் ஈடுபட்டு வருவதாக அல்மயாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிழக்கு லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கும் முயற்சியை மேற்கொண்டதாகவும், ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது ஹிஸ்புல்லா போராளிகள் அந்த ஹெலிகாப்டரை நேரடியாக எதிர்கொண்டதில் பல இஸ்ரேல் இராணுவத்தினர் காயப்படுத்தப்பட்டும் சிலர் கொல்லப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர்கள் பின்வாங்கி சென்றதாகவும், பின்னர் அந்த ஹெலிகாப்டரில் தரையிறங்கிய இஸ்ரேல் இராணுவத்தினரை மீட்பதற்காக அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் அழைக்கப்பட்டு தொடர் குண்டுவீச்சுக்களை நடத்திய பின்னரே இஸ்ரேல் இராணுவத்தினர் அங்கிருந்து தப்பி சென்றார்கள் என்பதையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு ஹெலிகாப்டர் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பெய்ரூட் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி தாங்கள் நடத்திய விமான தாக்குதலில் குட்ஸ் படைப்பிரிவினுடைய ஈரானிய IRGC தளபதி ஒருவரும் குட்ஸ் தளபதி ஒருவரும் லெபனானில் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகமும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதலும் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் அதிகளவான ராக்கெட் தாக்குதல்களை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு இஸ்ரேலும் தற்போது ஒரு போர்க்களமாக மாறியிருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களில் ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய தாக்குதலை அதிகரிக்கலாம் என்ற ஒரு செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீண்டும் துருக்கியின் மீது நேரடியாக ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதான செய்திகளை நேட்டோ நாடுகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் துருக்கி ஒரு நேட்டோ நாடு. துருக்கி மீது ஈரான் மேற்கொண்ட நேரடி ஏவுகணைகளை நேட்டோவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களே இடைமறைத்து சுட்டு வீழ்த்தி இருப்பதாக நேட்டோனுடைய செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். துருக்கியை நோக்கி நேரடியாக ஏவப்பட்ட ஏவுகணையை நேட்டோ நாடுகள் இடைமறித்து அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக நாங்கள் அனைவரும் துருக்கியை பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் இருப்போம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை துருக்கி மீது பாரிய அளவில் இந்த தாக்குதலையும் நடத்தாத ஈரான் தற்போது துருக்கியையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருப்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அஜர்பையானினுடைய விமான நிலையமும் ஈரானால் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியை நோக்கி நேரடியாக ஒரு ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் இது எவ்வாறான பக்க விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மத்திய கிழக்கில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களிலிருந்து பல அமெரிக்க இராணுவ தளபதிகள், முக்கியஸ்தர்கள், முக்கிய படைத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதான செய்திகளை பென்டகனை மேற்கோள் காட்டி பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஏனெனில் சவுதி அரேபியாவிலும் போர் வீரியமடைந்தால் ஈரான் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம் என்று வந்த உளவு தகவலை அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் காலி செய்யப்பட்டன. அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.
இன்று அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் மோதல்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் ஊழியர்கள் உடனடியாக சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் குவைத்திலிருந்தும் அதிகளவான அமெரிக்க தூதரக ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் நடத்திய தொடர் தாக்குதல்கள், நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஒரு போர் தீவிரமான கட்டத்திற்குள் நுழைந்துவிட்டால் அங்கிருக்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளையோ ஊழியர்களையோ தாங்கள் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு காரணத்தினால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினர் ஏற்கனவே வெளியேற்றிய சூழ்நிலையில் தூதரக அதிகாரிகளையும் தற்பொழுது அமெரிக்கா வெளியேற்றி வருகின்றமை சவுதி அரேபியாவை மேற்கோள் காட்டிய ஊடகங்கள் கூட இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றி, அமெரிக்காவுக்கு இந்த பிராந்தியத்திலிருந்து தப்பியோட வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், இது ஈரான் ஆரம்ப வெற்றியை பெற்றிருக்கின்றது என்ற கோணத்தில் சவுதி அரேபிய ஊடகங்களே இன்றைய நாளில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சவுதி அரேபியா மட்டுமல்ல, ஏனைய நாடுகளும் தங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை வெளியேற்றினால், அகற்றினால் இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவில் முடிவுக்கு வரும் என்பதைத்தான் ஈரான் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். எங்களை அடிப்பதற்கு, எங்களை தாக்குவதற்கு எங்கள் சகோதரர்கள் அந்நிய தேசத்து இராணுவத்தை உங்கள் மண்ணில் வைத்திருப்பது உங்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஈரான் வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில்தான் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா வெளியேறியதைப் போல ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் முற்றுமுழுதாக அமெரிக்கா வெளியேறிவிட்டால் மத்திய கிழக்கு ஒரு அமைதி ஏற்படும் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதற்கு மற்ற நாடுகள் அழுத்தம் கொடுப்பார்களா என்பதும் அடுத்த கேள்விகளாக இருக்கின்றன. அடுத்து கச்சா எண்ணெயின் விலை அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் உயர்வடையலாம் என்ற அச்சத்தை பொருளாதார நிபுணர்கள் விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கச்சா எண்ணெயின் விலை திடீரென நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்தது. பின்னர் G7 நாடுகள் தங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு மில்லியன் கணக்கான பேரல்களை சந்தைக்கு விடுவித்த காரணத்தினால் சற்று குறைவடைந்திருந்தாலும் கூட இது நீண்ட நாட்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது என்றும், இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த கச்சா எண்ணெயின் விலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படாவிட்டால், யுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் கச்சா எண்ணெயின் விலை வரலாறு காணாத அதிகரிப்பை பதிவு செய்யும் என்றும், இது உலகம் முழுவதும் பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தும் என்பதையும் பொருளாதார நிபுணர்கள் மீண்டும் மீண்டும் திட்ட தெளிவாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இஸ்ரேல் வலிந்து ஈரான் மீது திணித்த போர் ஈரான் கடந்து, மத்திய கிழக்கு கடந்து, இதை பேசக்கூடிய எங்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் ஒட்டுமொத்த உலகையும் பேரழிவுக்குள்ளும் பேராபத்துக்குள்ளும் மிகப்பெரிய பின்னடைவுக்குள்ளும் உட்படுத்தப் போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உலகின் மிகப்பெரிய சக்திகள், மிகப்பெரிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அமெரிக்கா இஸ்ரேலின் உடைய இந்த வலிந்த போரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உலகத்தில் மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இரத்த சகதியில் மக்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே உலகின் அத்தனை நாடுகளும் இந்த போரை நிறுத்துவதற்கு ஒன்றிணைவார்களா, அல்லது இந்த போரை வேடிக்கை பார்த்தபடியே இந்த உலகம் அழிவை சந்திப்பதற்கு அனுமதிக்கப் போகின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றது. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.